வணக்கம். இது உங்கள் ஜாப் 360 தமிழ். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, டிஎன்பிசி சிடிஎஸ்லேருந்து நமக்கு 2026க்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. நான் இன்டர்வியூ போஸ்ட் தான் எல்லாமே. அதுக்கு வேகன்சி வந்து 461லேருந்து 476 இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற எல்லா டீட்டெயிலுமே பார்க்கலாம். அது கூடவே வந்து என்னென்ன டிபார்ட்மெண்ட் படித்தவங்க எந்தெந்த வேகன்சிக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்றதுல இன்னும் சில பேருக்கு வந்து ரொம்ப சந்தேகங்கள் இருக்குது. அதில் அதிகமான சந்தேகங்கள் யாருக்கு வரும்னு பார்த்தோன்னா, இன்ஜினியரிங் கேண்டிடேட், இன்ஜினியரிங் முடித்தவங்களுக்கு அதிகமாக சந்தேகங்கள் இருக்கும். அது கூட இந்த சிடிஎஸ் எக்ஸாமில் இன்ஜினியரிங் கேண்டிடேட்ஸ்க்கு மட்டும் தனியாக ஸ்பெஷலான குவாலிஃபிகேஷன் தென் வந்து சர்டிஃபிகேட்ஸ் இதெல்லாம் வந்து இன்ஜினியரிங் கேண்டிடேட்ஸ்க்கு மட்டும் தனியாக கேட்டிருக்காங்க. அது என்னென்னு பார்த்தோன்னா, இன்ஜினியரிங் கேண்டிடேட்ஸ் வந்து இதுக்கு அப்ளை பண்ணும்போது கண்டிப்பாக ஐ ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் வந்து கொடுக்கணும். அப்ளை பண்ணும்போதே கொடுத்துருக்காங்க. அது கூடவே நீங்கள் வந்து இன்ஜினியரிங் வந்து ஃபஸ்ட் கிளாஸில் முடிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தனியாக வேகன்சி, செகண்ட் கிளாஸில் முடிச்சிருக்கவங்களுக்கு தனியாக வேகன்சி அப்படின்னு வந்து டிஃப்ரெண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோவில் அதை பற்றின எல்லா டீட்டெயிலுமே வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். அது கூடவே நான் இன்ஜினியரிங் கேண்டிடேட்ஸில் வந்து இசிஇ, ட்ரிபிள்இ, சிஎஸ்சி, மெக்கானிக்கல், சிவில் இவங்களுக்குலாம் வந்து என்னென்ன வேகன்சி கோட் அப்படின்றத வந்து தனியாக ஒரு வந்து ஷார்ட்ஸ்லேயே போடுறேன். அவங்க வந்து என்ன வேகன்சி தென் வந்து கோட் நம்பர் என்ன, உங்களுக்கான சப்ஜெக்ட் கோட் என்ன அப்படின்றதையுமே நான் தனியாக அப்லோட் பண்ணுறேன். அந்த வீடியோ வந்து இதுக்கு அடுத்த வீடியோ வரும், அதை செக் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் வந்து நமக்கு வேகன்சி என்ன, எவ்வளோ வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, இன்னும் சில பேருக்கு இருக்க ஜென்ரலான சந்தேகங்கள் பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த நோட்டிஃபிகேஷனா என்ன, இது வந்து எப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்ற ஜென்ரல் டீட்டெயில் பார்க்கலாம். இந்த நோட்டிஃபிகேஷனை பொறுத்தளவுக்கு 20/5/2026 ரிலீஸ் ஆயிருக்கு. இதுக்கு நம்ம லாஸ்ட்டாக அப்ளிகேஷன் வந்து டேட் எப்போன்னு பார்த்தோன்னா, லாஸ்ட் டேட் வந்து 25/6/2026 நம்ம வந்து அப்ளை பண்ணி முடிக்கணுன்றதை கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு நார்மலாக வந்து இதில் நமக்கு பேப்பர் 1 வந்து பேப்பர் 2 இருக்கும். பேப்பர் 1 வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி எக்ஸாம் தான். பேப்பர் 2 பொறுத்தளவுக்கு நம்ம சப்ஜெக்ட் பேப்பர் இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. அந்த பேப்பர் 2க்கு ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கான கோடு இதில் கொடுத்துருக்காங்க. இந்த கோடை பொறுத்தளவுக்கு இது போஸ்ட் கோடு இல்லை, இது சப்ஜெக்ட் கோடு. இந்த டிபார்ட்மெண்ட் எடுத்தீங்கன்னா நீங்கள் எந்த சப்ஜெக்ட் படிக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த சப்ஜெக்ட் கோடு எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னா, இந்த நோட்டிஃபிகேஷனில் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து அக்ரிகல்ச்சர் முடிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கான சப்ஜெக்ட் கோடு என்ன 491. இந்த 491க்கு கீழே என்னென்ன டாபிக்ஸ் படிக்கணும்னு நோட்டிஃபிகேஷனே நமக்கு கொடுத்துருக்காங்க. நோட்டிஃபிகேஷனை கொஞ்சம் லாஸ்ட்டாக ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா 491னா என்னென்ன சப்ஜெக்ட், சிலபஸ், அதுக்கான சிலபஸுமே நோட்டிஃபிகேஷன்லேயே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு போஸ்ட் கோட் அப்படின்றது வேறு. இதுதான் அந்த போஸ்ட் கோடு. போஸ்ட் கோடை பொறுத்தளவுக்கு நீங்கள் இப்போ அசிஸ்டன்ட் ஜியாலஜிஸ்ட் முடிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் 1863, 1677 அப்படின்ற போஸ்ட் கோடெலாம் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலான்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கான வேகன்சியும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் இந்த மாதிரி வேகன்சிக்கெலாம் அப்ளை பண்ணிங்கன்னா எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு கீழே நீங்கள் அப்ளை பண்ணுவீங்க அப்படின்றதையும் சைடில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இதில் இன்னொன்று சொல்லணும்னா, அசிஸ்டன்ட் இன்ஜினியர் வந்து சீரியல் நம்பர் 3லேயும் அசிஸ்டன்ட் இன்ஜினியர் தான் இருக்காங்க. அது கூடவே சீரியல் நம்பர் 7 அசிஸ்டன்ட் இன்ஜினியர், 11, 12 இதில் எல்லாத்துலேயுமே அசிஸ்டன்ட் இன்ஜினியருக்கான போஸ்ட் தான். இதில் அசிஸ்டன்ட் இன்ஜினியரில் சீரியல் நம்பர் 3 வந்து அக்ரிகல்ச்சர் முடித்தவங்களுக்கு, சீரியல் நம்பர் 11 சிவில் முடித்தவங்களுக்கு, சீரியல் நம்பர் 12 இருக்கிறது எலக்ட்ரிக்கல் முடித்தவங்களுக்கு, இப்படி தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. இப்போ நார்மலாக ஆர்ட்ஸ் டிகிரிக்கெலாம் வந்து என்னென்ன சீரியல் நம்பர் யார் யார் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்றது உங்களுக்கு தெளிவாக இந்த நோட்டிஃபிகேஷனை ரீட் பண்ணாலே புரிஞ்சிடும். பட் இன்ஜினியரிங்கை பொறுத்தளவுக்கு அக்ரிகல்ச்சர், சிவில், எலக்ட்ரிக்கல் இந்த 3 டிபார்ட்மெண்ட்டுக்கு மட்டும்தான் வந்து தனியாக போஸ்ட் கோட்லாம் தெளிவாக கொடுத்துருக்காங்க. பட் மற்ற இருக்க எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கும், இன்ஜினியரிங்கில் இருக்க மற்ற டிபார்ட்மெண்ட்டுக்கு தெளிவாக இதுதான் உங்களுக்கான போஸ்ட் கோட் அப்படின்றத கொடுக்கல. இந்த வீடியோக்கு கீழே நீங்கள் இசிஇ, சிஎஸ்சி, ட்ரிபிள்இ அது மாதிரி இன்ஜினியரிங் கேண்டிடேட்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா, அப்படி இல்லை ஸ்பெஷலாக வேறு ஏதாவது எஜுகேஷன் முடிச்சிருக்கீங்க, டிபார்ட்மெண்ட்டில் டிகிரி முடிச்சிருக்கீங்க, உங்களுக்கான போஸ்ட் கோட் என்னென்னு இதில் உங்களால் கரெக்டாக பார்க்க முடியல அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க. நான் கண்டிப்பாக தனியாக ஒரு வீடியோ மேக் பண்ணி போடுறேன். இப்போ நெக்ஸ்ட் வீடியோ வந்து இன்ஜினியரிங் கேண்டிடேட்ஸ்க்கு மட்டும் வந்து என்னென்ன போஸ்ட் கோடு, அதுலேருந்து எல்லா டிபார்ட்மெண்ட் இன்ஜினியரிங்க்கும் என்ன போஸ்ட் கோடுன்னு மோஸ்ட்லி வந்து நான் அதில் அப்லோட் பண்ணிடுறேன். மற்றபடி நீங்கள் வந்து இப்போ வந்து நிறைய பேருக்கு வந்து பிஎஸ்சி மேக்ஸ் முடித்தவங்க என்ன அப்ளை பண்ணலாம், எம்எஸ்சி மேக்ஸ் முடித்தவங்க என்ன அப்ளை பண்ணலாம் அப்படின்னு வந்து பிஜி யூஜிலேயே வந்து நிறைய பேருக்கு டவுட் இருக்குது. ஸோ அதே மாதிரி இருக்கிறவங்களும் நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க. நான் அதுக்குமே தனியாக வந்து செப்பரேட்டாக வீடியோ மேக் பண்ணி போடுறேன். இது வந்து என்னென்னு பார்த்தோன்னா, வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி கொடுத்த நோட்டிஃபிகேஷன், அதாவது 461 போஸ்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன். நெக்ஸ்ட் நமக்கு இப்போ வந்து ரிவைஸ் பண்ணி, அதாவது இன்க்ரீஸ் பண்ணி, வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கு எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்குன்றதையும் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து ரிவைஸ்டு வேகன்சி. இதுதான் வந்து இப்போ ஃபைனலாக வந்து ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கான ஃபைனல் வேகன்சிஸ் இதுதான். இதை வந்து செக் பண்ணிக்கோங்க. இதில் உங்கள் டிபார்ட்மெண்ட்டுக்கு எவ்வளோ வேகன்சி இருக்குது, அதில் எதெல்லாம் நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்களோ உங்களுக்கான வேகன்சி எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்றதையும் நல்லா தெளிவாக பார்த்துக்கோங்க. இப்போது இந்த சிடிஎஸ் எக்ஸாமை பொறுத்தளவுக்கு நமக்கு ஒரு சூப்பரான பெனிஃபிட் என்னென்னு பார்த்தோன்னா, நார்மலாக டிஎன்பிசியில் இருக்க மற்ற எக்ஸாம்ஸ்க்குலாம் வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து குரூப் 4, குரூப் 2, குரூப் 1 இவங்க எல்லாருக்குமே வந்து டிகிரி முடித்தவங்களா இருந்தீங்கன்னா எல்லா டிபார்ட்மெண்ட்டில் படித்தவங்களும் ஒரே எக்ஸாம் தான் எழுத போகிறீங்க. ஸோ காம்படிஷன் வந்து எல்லாருக்குமே ஈக்குவலாக இருக்கும். இன்னும் தெளிவாக சொல்லணும்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு குரூப் 4 டிஎன்பிசி குரூப் 4 எழுத போகிறாங்க அப்படின்னா ஒரு 10th முடித்த கேண்டிடேட்ஸுமே வந்து குரூப் 4க்கு அப்ளை பண்ணலாம். இப்போ அதே குரூப் 4க்கு ஒரு 12th முடித்தவங்களும் அப்ளை பண்ணுவாங்க, காலேஜ் முடித்தவங்களும் அப்ளை பண்ணுவாங்க, காலேஜில் வந்து பிஜி முடித்தவங்க வரைக்கும் அப்ளை பண்ணுவாங்க.
ஆனால் 10th முடிச்சிருந்தா இந்த வேகன்சி தான், இவ்வளோ கட் ஆஃப் தான், 12th முடிச்சிருந்தா இவ்வளோ வேகன்சி கட் ஆஃப் அப்படின்ற அந்த மாதிரி எந்த டிஃப்ரென்ஸுமே கிடையாது. எல்லாருக்குமே வந்து ஒரே வேகன்சி ஒரே கட் ஆஃப் தான் இருக்கும். அதனால் அதில் காம்படிஷனும் ஹெவியாக இருக்கும். கட் ஆஃப்மே ரொம்ப ஹை ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஏன்னா வந்து எல்லாருமே நல்லா படிப்பாங்க, எல்லாருமே ஒரே மாதிரி எக்ஸாம் எழுதுவாங்க. ஆல் ஓவர் தமிழ்நாட்டில் எல்லாருமே என்னென்ன டிபார்ட்மெண்ட் முடிச்சிருந்தாலும் ஆல் ஓவர் தமிழ்நாட்டில் எழுதுகிற எல்லாருக்குமே ஒரே காம்படிஷனாக தான் இருக்கும். கட் ஆஃப்மே எல்லாருக்கும் ஒன்றா இருக்கும். பட் இந்த சிடிஎஸ் எக்ஸாம், டிஎன்பிசியோட சிடிஎஸ் எக்ஸாமை பொறுத்தளவுக்கு நமக்கு காம்படிஷன் வந்து நம்ம கூட நம்ம டிபார்ட்மெண்ட்டில் யாரெல்லாம் படிச்சிருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் காம்படிஷன், நமக்கும் அவங்களுக்கு மட்டும் தான் காம்படிஷனே இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் மேக்ஸ் முடிச்சிருக்கீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸ் முடித்தவங்களுக்கு உங்களுக்கு தான் காம்படிஷனே தவிர்த்துட்டு ஆல் ஓவர் தமிழ்நாட்டில் மற்ற எந்த டிபார்ட்மெண்ட் முடிச்சதாலும் உங்களுக்கும் காம்படிஷனே கிடையாது. ஸோ நீங்கள் ஒரு இன்ஜினியரிங் கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு காம்படிஷன் யார் வருவாங்கன்னா ஒரு இன்ஜினியரிங், அதே இது உங்கள் டிபார்ட்மெண்ட்டில் இருக்க இன்ஜினியரிங் கேண்டிடேட் தான் உங்களுக்கும் காம்படிஷனாக வருவாங்க. ஸோ வந்து நார்மலாக டிஎன்பிசி குரூப் 4 குரூப் 2 குரூப் 1 பொறுத்தளவுக்கு இதில் நமக்கு வந்து போஸ்ட் கிடைக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. பட் வேகன்சி மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அதனால் நம்ம ஃபுல் எஃபர்ட்டையும் போட்டு நீங்கள் படிச்சிங்கன்னா கண்டிப்பாக இதில் வந்து காம்படிஷன் கம்மியாக இருக்கிறதுனால நமக்கு போஸ்ட்டு கிடைக்க நிறைய சான்ஸ் இருக்குது. அதாவது இதில் என்ன சொல்ல வரேன்னா ஒரு 2 லட்சத்துலேருந்து 3 லட்சம் பேர் கூட ஒரே போஸ்ட்டுக்காக நம்ம காம்படிஷன் பண்ணுறதுக்கும் நம்ம டிபார்ட்மெண்ட்டில் இருக்க ஒரு 10,000 20,000 பேர் கூட நம்ம ஒரு போஸ்ட்டுக்கு காம்படிஷன் பண்ணுறதுக்கும் டிஃப்ரென்ஸ் வந்து நிறைய இருக்குது. ஸோ காம்படிஷன் வந்து ரொம்ப ஹெவியாக இருக்காது அப்படின்றத தான் நான் சொல்ல வரேன். அது கூடவே வந்து நீங்கள் காலேஜ் வந்து நல்லா படிச்சிருந்தீங்கன்னா இந்த எக்ஸாமை கிராக் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். அது கூடவே எக்ஸாமும் வந்து எம்சிக்யூ டைப் தான். ஃபஸ்ட்டு எக்ஸாம் வந்து நமக்கு ஓஎம்ஆர்லேயே, நெக்ஸ்ட் எக்ஸாம் வந்து நமக்கு கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டாகவும் இருக்க போது நமக்கு எதுவுமே வந்து டிஸ்கிரிப்டிவாக நீங்கள் வந்து பேராகிராஃப் எழுதணும், கொஷின்ஸ்க்கு ஆன்சர் எழுதணும் அப்படின்ற மாதிரிலாம் கிடையாது. எல்லாமே வந்து ஒன்லைனர் கொஷின் தான். ஸோ காம்படிஷன் வந்து ரொம்ப ஹெவியாகவும் இருக்காது. இப்போ இந்த வீடியோ நீங்கள் முழுசாக பார்த்து முடிக்கும் போது உங்களுக்கு ஒரு மைண்ட் செட் வந்துடும். ஓகே, சிடிஎஸ்க்கு வந்து நம்ம அப்ளை பண்ணலாம், டிஎன்பிசி சிடிஎஸ் எக்ஸாமுக்கு நம்மளும் அப்ளை பண்ணி எழுதலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு நீங்கள் வந்திருக்கணும். இப்போ இந்த எக்ஸாமை பொறுத்தளவுக்கு எக்ஸாம் ஃபீஸ் வந்து 100 ரூபா தான். அது கூடவே வந்து இப்போ மேக்ஸ் டிபார்ட்மெண்ட் முடிச்சிருக்கீங்கன்னா உங்களுக்கு ஒரு 2-3 போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். அந்த ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் எக்ஸ்ட்ரா ஒரு 100 ரூபா பே பண்ணுற மாதிரி இருக்கும். இதுதான் இந்த சிடிஎஸ் எக்ஸாமை பொறுத்தளவுக்கு இது ஒரு பெனிஃபிட் தான். நீங்கள் வந்து ஒரு போஸ்ட்டுக்கு இல்லை, ஒரு 4 போஸ்ட்டுக்கு நீங்கள் வந்து குவாலிஃபைடாக இருந்தீங்கன்னா அது வந்து உங்கள் டிகிரியை பொறுத்து இருக்கும். அந்த 4 போஸ்ட்டுக்கும் நீங்கள் குவாலிஃபைட்னா நீங்கள் 4 போஸ்ட்டுக்குமே அப்ளை பண்ணிக்கலாம். 4 போஸ்ட்டுக்குமே தனித்தனியாக எக்ஸாம் எழுதுகிற மாதிரி இருக்கும். தனித்தனியாக வந்து எக்ஸ்ட்ரா 100 ருபீஸ் சார்ஜும் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு ஓடிஆர் கொடுத்துருவாங்க. ஓடிஆர் வந்து 150. நீங்கள் ஃபஸ்ட்டு இப்போ தான் டிஎன்பிசி அப்ளை பண்ணுறீங்க, டிஎன்பிசிக்குள்ளே வரீங்கன்னா நீங்கள் வந்து ஓடிஆர் 1 டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவீங்க. அதுக்கு ஒரு 150 ரூபா எக்ஸ்ட்ரா ஆகும். நீங்கள் ஃபஸ்ட்டு ஓடிஆர் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸாம் ஃபீஸுமே இருக்காது. 3 எக்ஸாம்ஸ் வந்து நீங்கள் ஃப்ரீயாக எழுதிக்கலாம். நீங்கள் எக்ஸாம் அப்ளை பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணதுக்கப்புறம் சேஞ்சஸ் பண்ண முடியாது. பேமெண்ட் வந்து ஆன்லைனில் தான் பே பண்ணணும். தென் வந்து நெக்ஸ்ட்டு நீங்கள் ஏதாவது தப்பாக நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் கூட ரிஜெக்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி ஜென்ரல் டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. இதில் என்ன கொடுத்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒவ்வொரு டிகிரி முடிச்சிருக்கவங்களும் எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம், அதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் அப்படின்றத நான் தனியாக கொடுத்துருக்கேன். எஸ்பெஷலி வந்து இன்ஜினியரிங்க்கு வந்து ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கேன். ஸோ அதை தெளிவாக பார்த்துக்கோங்க. அசிஸ்டன்ட் இன்ஜினியர்லேயே வந்து மெக்கானிக்கல் முடித்தவங்க, சிவில் முடித்தவங்க, அக்ரிகல்ச்சர் முடித்தவங்கலாம் என்னென்ன டிபார்ட்மெண்ட்டுக்கு கீழே வருவீங்க அப்படின்றத இதில் கொடுத்துருக்கேன். அது கூட வந்து லைப்ரரியனுக்கு நீங்கள் இப்போ அப்ளை பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் ஒரு டிகிரி ப்ளஸ் லைப்ரரி சயின்ஸ் குவாலிஃபிகேஷன் நீங்கள் இருந்தாலே அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட்டு மேக்ஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் முடித்தவங்களுக்கு வந்து என்ன வேகன்சி இருக்குது, அது கூடவே வந்து லா வித் தமிழ் இதில் முடிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கான வேகன்சி என்ன, உங்களுக்கான போஸ்ட் என்ன. தென் வந்து பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி முடித்தவங்க உங்களுக்கு வந்து ஜூனியர் கெமிஸ்ட்னு ஒரு போஸ்ட் இருக்குது. அப்படின்ற எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்குமே நான் தனித்தனியாக கொடுத்துருக்கேன். ஸோ வந்து வீடியோ பாஸ் பண்ணி நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட் உங்களுக்கான வேகன்சியோட பேர் என்ன அப்படின்றதையும் செக் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் நான் தனித்தனியாக சொல்லிட்டு இருந்தால் வீடியோ ரொம்ப லென்த்தாக போகும். ஸோ இதை நீங்கள் பாஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்படி இல்லை உங்கள் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து நான் இதில் கொடுக்கல அல்லது உங்களுக்கு புரியலைன்னா நீங்கள் தனியாக வந்து கீழே கமெண்ட் பண்ணி கேளுங்க. நான் இந்த டிபார்ட்மெண்ட், எனக்கான போஸ்ட் என்ன, எனக்கான போஸ்ட் கோடு என்ன, அப்படி இல்லைனா நான் வந்து என்ன சப்ஜெக்ட் கோடில் வந்து நான் வருவேன், என்னென்ன சப்ஜெக்ட் வந்து சிலபஸில் நான் படிக்கணும் அப்படின்றதுல சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க. நான் கண்டிப்பாக அதுக்குமே ரிப்ளை பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்து இப்போ வேகன்சியை பார்த்தாச்சு, சேலரி பார்க்கலாம். இந்த சேலரியை பார்த்தா தான் நிறைய பேருக்கு வந்து அப்ளை பண்ணலாம், நம்மளும் இந்த எக்ஸாம்ஸ்க்கு படிக்கலாம் அப்படின்ற ஒரு மோட்டிவ் வரும். அதனால தான் நான் சேலரியும் கொடுத்துருக்கேன். ஸோ சேலரியை செக் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் வந்து இதில் நமக்கு 60,000லேருந்தே சேலரி ஆரம்பிச்சு 40,000 50,000 30,000 அப்படின்றது சேலரி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டை பொறுத்து வந்து சேலரி வந்து ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் சேஞ்ச் ஆகும். ஸோ வந்து இது வந்து பேசிக் பே மட்டும்தான். இது கூடவே நமக்கு அலோன்ஸ் நிறைய கொடுப்பாங்க. அந்த அலோன்ஸ்லாம் சேர்த்து பார்க்கும்போது எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு 50,000 அல்லது ஒரு 44,900 நீங்கள் சேலரி உங்களுக்கான பேசிக் பேயாக இருந்துச்சுன்னா அலோன்ஸ்லாம் சேர்த்து நமக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 10,000 கிட்ட நமக்கு அலோன்ஸ்லாம் கிடைக்கும். ஸோ 44,000 உங்களோட பேசிக் பேயாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு இன்ஹேன்ஸ் சேலரியாக வந்து உங்களுக்கு 54,000க்கு மேலே தான் வந்து இன்ஹேன்ஸ் சேலரியாக கிடைக்க போகுது. ஸோ இது வந்து பேசிக் பே மட்டும்தான். இதோடய உங்களோட சேலரி கண்டிப்பாகவே எக்ஸ்ட்ரா தான் இருக்கும். அவ்வளோதான். இந்த சிடிஎஸ் எக்ஸாமை பற்றி உங்களுக்கு இப்போதைக்கு இம்பார்ட்டன்ட் என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன். இன்னும் உங்களுக்கு இந்த சிடிஎஸ் எக்ஸாமை பற்றி சில சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க. அது கூடவே
உங்கள் டிபார்ட்மெண்ட் பற்றியோ, உங்கள் டிபார்ட்மெண்ட்க்கான வேகன்சி பற்றியோ அல்லது உங்கள் ஏஜ் லிமிட் பற்றியோ வேறு சில சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா நீங்கள் அதையுமே கமெண்ட்டில் கேளுங்க. நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோ வந்து இன்ஜினியரிங் கேண்டிடேட்டுக்கும் மேக்ஸ் முடித்தவங்களுக்கும் வந்து என்னென்ன கோடு, சப்ஜெக்ட் கோடு ப்ளஸ் போஸ்ட் கோடு இது ரெண்டுத்தையுமே வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவை போடுறேன். அந்த வீடியோவுக்கு கீழே உங்கள் டிபார்ட்மெண்ட்டுக்கும் நீங்கள் போஸ்ட் கோடு தேவையா அப்படின்றத நீங்கள் கமெண்ட்டில் போட்டிங்கன்னா நான் அதுக்குமே தனியாக வீடியோ மேக் பண்ணி போடுறேன். அவ்வளோதான். இந்த சிடிஎஸ் எக்ஸாமை பற்றி ஆல் ஓவர் வந்து இம்பார்ட்டண்டான எல்லா டீட்டெயிலுமே நான் கொடுத்துட்டேன். அதாவது எல்லா டீட்டெயிலுமே வந்து ஷார்ட்டாக உங்களுக்கு இப்போதைக்கு என்ன தேவையோ அதை வந்து ஷார்ட்டாக கிளியராக புரியுற மாதிரி நான் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். நம்ம சேனலில் டிஎன்பிசிஎன் வந்து டிஎன்யூஎஸ்ஆர்பிலேருந்து அடுத்தடுத்த அப்டேட் நியூஸ் ஏதாவது வந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் வீடியோ மேக் பண்ணி போடுவேன். அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பெல் ஐக்கான்லேயும் ஆல் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அது கூடவே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவது வந்து இன்ஜினியரிங் தென் வந்து வேறு ஏதாவது டிகிரி முடிச்சுட்டு டிஎன்பிசி எக்ஸாம்ஸ்க்கே வந்து ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் டிஎன்பிசியில் சிடிஎஸ்னு ஒரு எக்ஸாம் வந்திருக்கு. அதில் காம்படிஷனும் கம்மியாக தான் இருக்கும். அவங்கவுங்க படித்த டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளேயே தான் வந்து காம்படிஷன் இருக்கும் அப்படின்றத சொல்லிவிட்டு இந்த வீடியோ வந்து அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.